Hello friends, welcome back to Wonder Pauline vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வாஷிங் மெஷினை எப்படி க்ளீன் பண்றதுன்றத பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மூணு பொருட்களை வச்சு நம்ம வாஷிங் மெஷினை க்ளீன் பண்ணிடலாம். வாஷிங் மெஷின் உள்ள வெளியே க்ளீன் பண்றதுக்கு அந்த ட்ரேலாம் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு நம்ம ஆட்களை கூட்டு இப்ப க்ளீன் பண்ண முடியாது. கொரோனா காலம்ன்றதால அவங்களை அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம். மூணே பொருள் இருந்தா போதும். வாங்க எப்படி க்ளீன் பண்ற என்னென்ன பொருள் யூஸ் பண்றன்றத பாருங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளேட்ல சமையல் சோடா, பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கரை உள்ள இடங்கள்ல ஜென்டிலா அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் வீணா போன சமையல் சோடா தான். அது கீழே போடுறதுக்கு பதிலாக சரி இதை க்ளீன் பண்ணிடலான்னு கொஞ்சம் எலுமிச்சை தோலும் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் இதில் பூசிட போகிறேன். எங்கெங்கெல்லாம் இது மாதிரி கரை இருக்குது, காரன்னு சொல்லுவோம், அது வந்து போகவே போகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக லேயராக பிடிச்சிருக்கும். அதுக்காக நம்ம இந்த மிக்சரை அது ஃபுல்லாக போட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம கை சரியாக போகாது, அதனால் அந்த தண்ணி போகிற பைப் வேறு இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம கை போகாது. அதனால் இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு அந்த பேக்கிங் பவுடர் எலுமிச்சம் சாறை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இந்த பக்கம் அப்ளை பண்ணிட்டேன். நான் மேலெல்லாம் இதே எலுமிச்சை சாரோட கொஞ்சமாக சோப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்ளை பண்ணலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவும் சின்ன சின்ன ஏரியாவும் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரப்பரில் சுற்றி அப்ளை பண்ணுங்கள். ஒரு குழியாக ஒரு ஓட்டை இருக்கும், அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். அங்கே நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும், அங்கே கொஞ்சம் ஊற்றி விட்டால் கூட போதும். எல்லா இடத்துலையும் வெளியில் உள்ள அப்ளை பண்ணியாச்சு. இந்த வாஷிங் மிஷினில் ஒரு சின்ன ஃப்ரண்ட்டில் டோர் இருக்கும். நம்ம வந்து மிஷின் ஓடும்போது கூட துணியை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பாஸில் போட்டுட்டு வாஷிங் மிஷினை அந்த சின்ன டோரை திறந்தோம்னா அதுக்குள்ளே 2-3 துணியை போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். நம்ம வந்து வாஷிங் மிஷினில் லாக் பண்ணிட்டோன்னா திரும்ப திறக்கிறதுக்கு கஷ்டம், தண்ணியெல்லாம் கொட்டிடும்ல, அந்த பிரச்சனை இந்த வாஷிங் மிஷினில் கிடையாது. ஆட் ஆன் சாம்சங் வாஷிங் மிஷின். இப்போ இந்த ட்ரே இருந்த இடத்துலையும் சோப்பு கலந்த இந்த நீரை கொண்டு அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே லெமனும் பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கோம். ஸோ சோப்பு தண்ணியும் கொஞ்சம் போட்டுட்டு ஊற வச்சிடலாம். மாதம் இதை தேய்ச்சா நம்மளுக்கு இது மாதிரி ஹெவியாக கரை இருக்காது. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால இங்கே உப்பு தண்ணி தான் அதிகமாக இருக்கும் சென்னையில். அதனால் நிறைய கரை இருக்கும், பாசி இருக்கும். டேங்க்கும் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணுவாங்க. ட்ரேயில் தான் பாருங்கள் பயங்கர கலராக இருக்குது, தேய்க்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு 3 மாதமாக இதை தொடலை, ஏன்னா நடுவில் ஒரு கொரோனாவில் பாதிக்கப்பட்டதால் தொடலை. தண்ணியில் கை வைக்க வேணாம், சளி பிடிக்குன்றதுக்காக. லேயராக நிறைய கரை பிடிச்சிருக்கு. சில இடங்களில் நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்க முடியாது, அதனால் அந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கிறேன். இதுலேயும் இடுக்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே லெமன் கொஞ்சம் ஊற்றிட்டு இதை வச்சு தேய்க்கும் பொழுது நல்லா வந்துடும், பளிச்சுன்னு ஆகிடும் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோப்பு தண்ணி, லெமன் வாட்டர், பேக்கிங் சோடா போட்ட கலவையை போட்டிருந்தோம்ல, அதெல்லாம் இப்போ தொடச்சி எடுக்க போகிறோம். நல்ல ஒரு காட்டன் துணியில் தண்ணியை நனைச்சிக்கிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்தால் அப்படியே வந்துடும், அழுக்கோடு சேர்ந்துட்டு. ரொம்ப ஸ்ட்ரெயின் கூட பண்ண வேண்டாம், ஊறி போயிருக்கும் நல்லா. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாலாம் நல்லா விரலை விட்டு தொடச்சி எடுத்துருங்க. இந்த முன்னாடி இருக்க அந்த ரப்பரையும் க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. வெளியிலலாம் இப்போது நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம், அழுக்கு இல்லாமல். வாஷிங் மிஷினு நம்ம துணியெல்லாம் துவைச்சி தருது. நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு அதை க்ளீனாக வச்சுருக்கும்பொழுது அது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு நல்ல பயன்படுது. வீட்டில் இருக்கிற சிம்பிள் திங்ஸை வச்சே வாஷிங் மிஷினை பளிச்சுன்னு தொடச்சி எடுத்துடலாம். ஈஸியான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். உபயோகமாக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
இந்த ட்ரேயை செட் பண்ணிடலாம். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷிங் மிஷினோடைய உள்ளே க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பயன்படுத்த போகிறோன்னு சொல்கிறேன் நான் இப்போது. சோப்பு தண்ணி 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். அப்போது அந்த தண்ணி போகிற எல்லா வழியுமே க்ளீன் பண்ணிடும். அதே சமயம் ட்ரம்முக்குள்ளே இருக்கிற அழுக்கையும் க்ளீன் பண்ணிடும். என்னோடய வாஷிங் மிஷினில் ஈகோ ட்ரம் க்ளீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை ஆன் பண்ணி வச்சிட்டேன்னா போதும், சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஈகோ ட்ரம் க்ளீன் இருக்குது பாருங்கள். ஸோ அது செட் பண்ணிட்டேன். ட்ரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இன்லெட் அவுட்லெட் ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணிவிடும். அதுலேயும் கரைகள் எல்லாம் படிஞ்சிருக்கும். இந்த பேக்கிங் சோடா வந்து என்ன ஆகும்னா நல்ல தண்ணி ஃபோர்ஸாக அடிச்சு க்ளீன் பண்ணும் இந்த ஈகோ ட்ரம் க்ளீன் சிஸ்டத்தில். ஸோ எல்லாமே வெளியில் வந்துடும். அப்போ உள்ளேயும் நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். இந்த ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ க்ளீன் ஆகட்டும். இந்த நேரத்தில் துணிகளெல்லாம் போடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாஷிங் மிஷினில் இந்த ஈகோ ட்ரம் க்ளீன் சிஸ்டம் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரியாக துணி துவைக்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கல்ல, 2 முறை அலசணும் இத்தனை டெம்பரேச்சர்லன்னு, அதையே வச்சுட்டு நீங்கள் ட்ரம்மை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கெல்லாம் அப்படியே முத்து அந்த அழுக்கு வந்து கொஞ்சம் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இதையும் நம்ம நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். நல்லா இந்த துணியை அலசிட்டு 2-3 முறை தொடச்சி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரப்பர்லாம் இருக்குல்ல அதையும் தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. 3 பொருள் தான் நம்ம வாஷிங் மிஷின் வந்து பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம ஆள் கூப்பிட வேண்டாம், நம்மளே வீட்டில் வந்து இருக்கிற பொருள்களை கொண்டு நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். இதே மாதிரி மாதத்துக்கு ஒருக்க செய்யும் பொழுது நம்ம வாஷிங் மிஷின் வந்து புதுசு போல் எப்பவும் தோற்றம் அளிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். உங்களுடைய கவனத்திற்கு யூடியூப் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டனோட உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline.